ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம துர்காதேவி டெம்பிளுக்கு நம்ம அந்த படி மூலியமாக தான் உள்ளே போயிட்டு துர்காதேவி தரிசனம் பண்ணோம். ஆனால் இப்போ நம்ம இங்கேருந்து இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வாலி கேவுக்கு போகிறோம். வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெயில் தான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருக்குது. நான் இப்படிலாம் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம சென்னையே தேவலா போல் இருக்குது. வெயில் இல்லைங்க, சும்மா போட்டு வதைக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நம்ம இப்படி வந்தோம், படியேறி வந்தோம். படி ஏறி வராமல் இப்படி வர ஈஸியாக வரலாம். ரெண்டும் ஒரே இடத்துல தான் சங்கமம் ஆகுது. துர்காதேவி டெம்பிள் கிட்ட. இதுக்கு பின்னாடி தான் இருக்கும் போல இருக்குது வாலி கேவ். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த துர்காதேவி டெம்பிளில் நவராத்திரி ஃபெஸ்டிவல் போயிட்டுருக்கு. செம க்ரௌடு. ஜன்மராசி லாபலக்ன நாமராசி ஜன்மாந்தர நாமாந்தர கோச்சார பல உஷாத்து மம ஜன்ம ஜாதக ரீத்யா ये ग्रहाः अरिष्ट स्थानेषु स्थिताः तेषां ग्रहाणाम् अत्यन्त शुभफल प्राप्त्यर्थं मम गृहे धनकनक वस्तुवाहन अष्टैश्वर्य प्राप्त्यर्थं मम गृहे ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த கோயில் துர்காதேவி டெம்பிள் உள்ள வந்தோம் இல்லையா, அதுக்கு நேராக போனால் ரைட் எடுத்தோம்னா வாலி குகை வருன்றாங்க. வாங்க பார்க்கலாம். அன்னதானம் போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த துர்கா தேவி டெம்பிளில் அன்னதானம். அதற்காக எல்லோரும் க்யூவில் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாலி கேவுக்கு படி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுதான் மேலே ஏறி போயிட்டுருக்கோம். பார்க்குறதுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு கோட்டை மாதிரி இருக்குது. நம்ம வந்து பாலக்காட்டில் ஒரு கோட்டை பார்த்தோம்ல, அந்த மாதிரியான ஃபோர்ட் இங்கே இருக்க மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட் அமைப்பு காமிக்கலாம் பாருங்கள். பார்த்தீங்களா? பாப்பா சாமி எப்படி இருந்திருக்காங்க அந்த காலத்தில் இங்கெல்லாம். அப்படியே அப்பா இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. வாலியோட கோட்டை ஃப்ரெண்ட்ஸ். வாலி கேவுக்குள்ளே நுழைய போகிறோம். அங்கே பாருங்களேன், ஒரு நாகம்
அந்த வாலில் வந்து பார்த்திங்கன்னா நாகம் அப்படியே எத்தனை நாகம் டிசைனாக இருக்குது அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த பக்கத்தில் ஒரு சூப்பரான கோட்டை. அப்படியே வாசல் வழியாக உள்ள போகிறோம். இங்கே பசு மாடெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்மள மாதிரி ஒரு டூரிஸ்ட் வாலி கோட்டையை வாலி குகையை பார்த்துட்டு திரும்பி வந்துட்டுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பெரிய ஒரு கல் காட்டுறேன். அந்த கல்லை பாருங்கள். யோப்பா சாமி, என்ன ஒரு ஹைட்டு. ரொம்ப தூரமா சொன்னதே புரியல அவனுக்கு. ஆன்றான். செருப்பு போட்டுன்னு வந்துருக்கலாம் போல். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக பசுமாடு. ஒவ்வொன்றுத்துக்கு பசுமாடுகளுக்கும் ஒவ்வொரு பசுமாடுக்கும் பூஜை பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியே இல்லை, புஷ்கரணி போல் இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாக காலியாக இருக்குது. வா இடம். தண்ணி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன டெப்பில் இருக்குது பாருங்கள். தண்ணி ஃபுல்லாக பாசம் பிடிச்சிருக்கு. யாகம் வளர்க்குறதுக்கான இடம். ஸோ இங்கே யாகம் வளர்ப்பாங்க போல் இருக்குது. ராகு கேது சன்னதி இது போல் எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கேற்ற போல் இங்கே யாகம் விளக்கும் இடம். நவகிரகங்கள் இங்கே ரொம்ப சூப்பராகவே அமைச்சிருக்காங்க. பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதுங்களா? இதுதான் அந்த கேவ். இதுக்குள்ளே தான் வாலி இருந்திருக்காரு. இதுதான் வாலி கேவ். உள்ள ஃபோட்டோ எடுக்க வீடியோ எடுக்க அளவு பண்ணுறாங்கன்னு தெரியாது. வாங்க போயிட்டு வருவோம். அதுக்கு முன்னாடி இந்த வாலி கேவுக்கு பக்கத்துலேயே கணேஷ் டெம்பிள். ஃப்ரெண்ட்ஸ், வாலி கேவ் வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
வந்தீங்கன்னா மஸ்ட் விசிட்டு துர்கா தேவி டெம்பிள் வழியாக உள்ளே வந்தீங்கன்னா கரெக்டாக கொண்டு விட்டுறோம். வாழைக்க மறக்காதீங்க. ரைட். பார்த்து முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பில் அடிச்சுடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சரிங்களா? அடுத்த விலாகில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். See you. Bye bye.